கொஸ்டின் கேட்டா ப்ரோ. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோட தொடர்பு உண்மை கூற்று எதுன்னு சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் 2, திட்டமானது ஒவ்வொரு மாணவருக்கும் சமச்சீர் சக்தி, புரோட்டீன், இரும்பு சத்து மற்றும் கால்சியம் கிடைப்பதை உறுதி செய்கிறது. ஸ்டேட்மெண்ட் 3, இந்த காலை உணவு திட்டமானது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. சரி. 2023-24 ஆண்டை பொருளாதார ஆய்வறிக்கையின்படி குறு நிதித்துறையின் இந்தியா இடம் எத்தனாவது இடம்? 2வது பெரிய நாடா? மைக்ரோ பைனான்ஸ் செக்டர்ல 2வது பெரிய நாடு. 2024 எந்த மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிவேகமாக உள்ளது? 2024 எந்த மாநிலம்? இல்ல, குஜராத். 2024 அடுத்து கூற்று, இந்தியா தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடிக்கிறது. காரணம், 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜி அறிமுகம் செய்தது. கூற்று காரணம். சரி, சரியான விளக்கம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடாற்றும் பசி. உலகில் மழை பெய்யாது போனால் ஏற்படும் பாதிப்பு யாது? அதான் பசிநோய் வருத்தும். கூற்று, பணியாளர் தேர்வு வாரியம் 1924 நீதி கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது. காரணம், அனைத்து பிரிவு மக்களும் அரசு நிர்வாகம் மற்றும் அலுவலகங்களில் உரிய வாய்ப்பினை அளிப்பது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது நோக்கமாகும். சரி, சரியான விளக்கம். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டு? 29. டேட்டு? பெரியார் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸ்டேட்மெண்ட் 1, பெரியார் சிறையில் இருக்கும் போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2, அவ்வப்போது சித்திர புத்திரன் எனும் புனை பெயரில் கட்டளை எழுதினார். கரெக்ட். 3வது, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட். குடியரசு. பெரியார் தன்னுடைய 93வது வயதில் 1972 இயற்கை எழுதினார். 73. 1, 2 கரெக்ட். தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சரியான கூற்று. ஸ்டேட்மெண்ட் 1, தில்லையாடி வள்ளியம்மின் பெற்றோர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள தில்லையாடி என்ற ஊரை சார்ந்தவர்கள். வராது, தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட், தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்ற ஊரில் பிறந்தார். கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட், தில்லையாடி வள்ளியம்மை சுதேசி இயக்க போராட்டத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார். தப்பு. 1, 2 மட்டும் தான் கரெக்ட். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. ஸ்டேட்மெண்ட் 1, வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 அக்டோபரில் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஊமத்துறை 1801 நவம்பர் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டார். ஊமத்துறை 1801 நவம்பர் பாஞ்சாலங்குறிச்சி தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்கள் 1801 அக்டோபரில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். கரெக்ட். அடுத்து தீரன் சின்னமலை 1806 ஜூலையில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். தப்பு. 1905. அவ்வளவுதான் முடிஞ்சு.